chapter 1 exercise 1.2 ஓட first sum பார்க்க போறோம். let a 1 2 3 7 கொடுத்திருக்காங்க. b is equal to 3 0 minus 1 7 கொடுத்திருக்காங்க. when which of the following are relation from a to b அப்போ கீழே ஒரு 4 subdivision கொடுத்திருக்காங்க. r1 r2 r3ங்கிறது. அப்போ r1 வந்து ஒரு ரிலேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. a to b a இருந்து bக்கு போகும்போது rங்கிறது ஒரு ரிலேஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ r1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2,1 and 7,1. இது எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஏபியோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a கிராஸ் பின்னா எப்படி ஏயோட எலிமெண்ட் 1 2 3 7 எழுதுகிறோம். பியோட எலிமெண்ட் 3 0 minus 1 7 எழுதுகிறோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா 1ஓட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுவோம், 2ஓட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுவோம். ஆர்டர் பேர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்னா ஆர்டர் பேர்ஸ். 3ஓட இந்த 4ஐயும் மேட்ச் பண்ணுவோம். அப்போ 1, 3 1, 3 2 1, 0 1, minus 1 1, 7 2, 3 next 2, 3 and then 2, 0 2, minus 1 2, 7. next பாருங்க 3, 3 3, 3 3, 0 3, minus 1 3, 7. next 7 ஓட 7, 3 7, 0 7, minus 1 7, 7. ஓகே, இது மேட்ச் பண்ணிட்டோம். ஆர்டர் பேர்ஸ் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். எல்லா சம்முக்குமே நம்ம இந்த ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு r1 என்ன கொடுத்துருக்காங்க 2, 1 and 7, 1. இந்த 2, 1 and 7, 1 இதில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அந்த r1 அப்படிங்கிறது இந்த ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரிலேஷன் சொல்லலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள். r1 அப்படிங்கிறது 2, 1 7, 1. இங்கே 2, 1 இருக்கா? 2, 1 இல்லை, -1. இங்கே -1 தான் இருக்குது. அதனால் 2, 1 இல்லை. எது ஒன்று இல்லைனாலும் நம்ம இது என்ன நினச்சிக்கலாம், இட் இஸ் நாட் அ சப்செட்னு எழுதிக்கலாம். ஸோ r1 is not a subset of a cross b. Therefore r1 is not a relation from a to b. ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு r2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் r2 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள். r2 வந்து -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் -1, 1 இருக்கான்னு பாருங்கள். +1, -1 இருக்குது. ஆனால் -1, 1 இல்லை. அப்போ இதுவும் வந்து சப்செட் இல்லை. அப்போ r2வில் இருக்க எலிமெண்ட் -1, 1ம் இது a கிராஸ் பியில் இல்லை. அப்போ நம்ம என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம்னா r2 is not a subset of a cross b, not a subset of a cross b. So r2 is not a relation from a to b. Okay, next third one பாருங்க. third one என்ன கொடுத்துருக்காங்க, r3 is equal to 2, minus 1 7, 7 and then 1, 3. இப்போ செக் பண்ணுங்கள். r3 2, minus 1 a கிராஸ் பியில் இருக்கா? 2, minus 1 இருக்குது. and then 7, 7 7ம் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு 1, 3 3யும் இருக்குது. அப்போ 3 எலிமெண்ட்டுமே a கிராஸ் பியில் இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்னா r3 is a subset of a cross b. Therefore r3 is a relation from a to b. and then fourth one பாருங்க. r4 என்ன கொடுத்துருக்காங்க 7, minus 1 0, 3 and then 3, 3 0, 7. இப்போ செக் பண்ணலாம். 7, minus 1 இருக்காங்க. 7, minus 1 இருக்குது. and then next 0, 3 3 இருக்கா? எஸ் 0, 3 இல்லை. 3, 0 தான் இருக்குது. 0, 3 இல்லை. அப்போ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் r4 is not a subset of a cross b. Therefore r4 is not a relation
from A to B. Next is second sum பார்க்கலாம். Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let A is equal to 1 2 3 4 etc 45 and R be the relation defined as square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. இப்போ ஏங்கிற செட் கொடுத்துட்டாங்க. A is equal to 1, 2, 3, 4 etc 45. R be the relation defined as Rங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னா இப்போ 1 அதோடைய ஸ்கொயர் 1 அதான் ரிலேஷன். 1 அதோடைய ஸ்கொயர் த ரிலேஷன். அண்ட் தென் 2னா 2ஓட ஸ்கொயர் 4, 3னா அதனுடைய ஸ்கொயர் 9, 4னா அதனுடைய ஸ்கொயர் 16, 5னா அதனுடைய ஸ்கொயர் 25 அப்படின்னு அந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. 6னா 36, 7 அப்படிங்கும்போது 49 ஆயிரும். அப்போ அந்த நம்பர் வரக்கூடாது. ஏன்னா ஏங்கிறது வந்து 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்புறம் இது வரைக்கும் தான் வரும் த ரிலேஷன். ஓகே, அண்ட் தென் ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இதுதான் ஆர் அப்படிங்கிற சப்செட். ஏ கிராஸ் ஏல இருக்கிற ஆரோட சப்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 1 பிகாஸ் ஏ கிராஸ் ஏ நம்ம போட்டோம்னா நிறைய வரும். இப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன வரும், இன்னும் இது ஏ இன்னொரு ஏ வரும். அப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1, 1, 2, 1, 3 எக்ஸட்ரா 1, 45 வரும். இதே மாதிரி 2, 1, 2, 2, 2, 3, 2, 5 எக்ஸட்ரா 2, 45 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 45, 45 வரும். இதுதான் வந்து ஏ கிராஸ் ஏ. அப்போ ஆர் அந்த ஏ கிராஸ் ஏயோட சப்செட் ஆர் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா என் சப்செட் தான். எப்படின்னா இங்கே 1, 1 அதில் இருக்குது, 2, 4 இதில் இருக்கும், 3, 5 அதில் 9 அதில் இருக்குது, 4, 16 அதில் தான் இருக்கும், 5, 25 இருக்கும், 6, 36 இருக்கும். எல்லா எலிமெண்ட்டுமே ஏ கிராஸ் ஏல இருக்கும். ஓகே, ஸோ ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இதுதான் வந்து அதனுடைய சப்செட் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட் 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36 அப்படிங்கிறதா அதனுடைய எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டொமைன். டொமைன் அப்படிங்கிறது என்னென்னா, எப்பவுமே நம்ம கொடுக்குற வேல்யூ எக்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஃபஸ்ட் வேல்யூ தான் டொமைன். 1 2 3 4 5 6 இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம டொமைன் எடுத்துக்குவோம். 1 2 3 4 5 6 தான் டொமைன். அப்புறம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா, ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா அதோடைய ஆன்சர், அதோடைய ஸ்கொயர் தான் ரிலேஷனாக. அப்போ இந்த ஆன்சர் 1 எப்பவுமே ரேஞ்சுங்கிறது ஆன்சர் 1 4 9 16 29 36 அப்படிங்கிறது ரேஞ்ச். ஓகே, இவ்வளோதான் செகண்ட் சம். இப்போ நம்ம தேர்ட் சம் போகிறோம். தேர்ட் சம் பாருங்களேன். ரிலேஷன் ஆர் பி த செட் எக்ஸ், ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இது ரொம்ப சிம்பிள். அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y is equal to அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய்ங்கிற ரிலேஷன். அதில் ஒய் ரிலேஷன் எப்படின்னா y is equal to எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது ரிலேஷன். அப்போ வேறு எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5. ஓகேவா, இப்போ எக்ஸுக்கு நான் வேரியஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை 0 1 2 3 4 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துட்டோம்னா ஒய் வேல்யூ என்னவா மாறும், y is equal to 0 plus 3, that is 3. If x is equal to next value 1ன்னு substitute பண்ணுறேன்னு வைங்களேன், y என்னவா மாறும், y is equal to 1 plus 3, it is equal to 4. Next x is equal to 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா y is equal to 2 plus 3 equal to 5. Okay, same x is equal to 3ன்னு எடுத்துட்டிங்கன்னா y is equal to 3 plus 3, that is equal to 6. இப்போ x is equal to 4ன்னு எடுத்துட்டா y is equal to 4 plus 3, that is 7. x equal to 5ன்னு எடுத்துட்டா y is equal to 5 plus 3, that is equal to 8. இதுக்கு 5க்கு மேலே நம்ம எடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் என்ன நம்மளை கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சு. டொமைன் அப்படின்னா எப்போவுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற எக்ஸோட வேல்யூ தான் டொமைன். இப்போ என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், எக்ஸுக்கு 1 2 0 1 2 3 4 5. ஸோ அதுதான் டொமைன். 0 1 2 3 4 5ங்கிறது டொமைன். அப்புறம் ரேஞ்ச் அப்படின்னா ஆன்சர், இந்த ஆன்சர் ஒய்யோட வேல்யூ தான் நம்ம எப்பவுமே இதோடைய ரேஞ்ச். 3 இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, 3 எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 கிடைக்குது, ஒய் சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 5 6 7 8.
இப்போ இது ஆர்டர் பேர்ஸாக கூட இப்படி இருக்கலாம். இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கிடைக்குது ஆன்சர், 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடைக்குது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்குது, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடைக்குது, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைக்குது, அண்ட் தென் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவெல்லாம் டொமைன், ஆன்சர் எல்லாம் ஒய்யோட வேல்யூவெல்லாம் ரேஞ்ச். இவ்வளோ தான் தேர்ட் சம். அண்ட் தென் ஃபோர்த் சம் பாருங்களேன். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை an arrow diagram, a graph and set in roster form whatever possible. ஓகே, எதெல்லாம் பாசிபிளோ அதையும் வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் கிராஃபில் செட்டை அதோட ரோஸ்டர் ஃபார்ம்னா தெரியும், செப்பரேட் எலிமெண்ட், அந்த ஃபார்மேஷனில் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. ஓகே, இப்போ x is equal to ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, x is equal to 2y, xyங்கிற ரிலேஷன் இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 2yங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி எப்பவுமே y is equal to தான் எடுப்போம். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், 2y is equal to x, y is equal to x by 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வேறு x is equal to x belongs to 2, 3, 4, 5. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கும்போது ஒய் வேல்யூ என்னவாகுது, 2 by 2 இட் இஸ் ஈக்குவல் டு 1. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 by 2, 3 by 2ன்னு எப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1.5 அது டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.5. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுங்களேன். 4ன்னு எடுக்கும்போது y என்ன கிடைக்குது, 4 by 2 is equal to 2. If x is equal to 5னா y is equal to 5 by 2. இது டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2.5 கிடைக்கும். இப்போ ஸோ நம்ம எக்ஸுக்கு வந்து 2, 3, 4, 5 வேல்யூ கொடுக்கும்போது எக்ஸ் வந்து 2 அப்படிங்கும்போது y நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1. எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கும்போது y வந்து 1.5. எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கும்போது y வந்து 2. எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கும்போது y வந்து 2.5. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம்னே நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக. இந்த சைடு இருக்கிறது எக்ஸ், இங்கே வந்து ஒய். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏரோ டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இது எக்ஸா, இது ஒய். இந்த ரிலேஷன் இங்கே எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மூவ் ஆகுது ரிலேஷன். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன நம்மளுக்கு கிவனாக தான் எழுதணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. அதேமாதிரி ஒய் என்ன கிவன், 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஆனால் மேட்ச் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சராக மேட்ச் பண்ணுவோம். எக்ஸ் வந்து 2ங்கும்போது ஒய் என்ன கிடைக்குது, 1. தென் 3 அப்படிங்கும்போது 1.5, இங்கே 1.5 இல்லை, அப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ் 2ங்கும்போது 1, எக்ஸு 3ங்கும்போது இங்கே நம்மளுக்கு 1.5 கிடைக்குது, இங்கே இல்லை, அதனால் நான் மார்க் பண்ண தேவையில்லை. 4 அப்படிங்கும்போது 2 கிடைக்குது. ஓகேவா, 5 அப்படிங்கும்போது 2.5, அதுவும் நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏரோ டயக்ராம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. கிராஃப் சிம்பிளாக எக்ஸ் ஆக்சிஸ், y axis, இது x, இது y. xல என்னென்ன வேல்யூஸுக்கு 2, 3, 4, 5. ஆனால் நம்ம வந்து இது ஆர்ஜின் ஓன்னு எடுத்துக்கிறோம். 1லேருந்து ஸ்டார்ட், 1, 2, 3, 4, 5. இதுவும் வந்து 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வந்து 2 tends to 1. அப்போ 2க்கு நேராக இங்கே 1 மார்க் பண்ணிக்குவோம். அண்ட் தென் இங்கே 4க்கு நேராக 2ன்னு மார்க் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இது ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்காது, எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். அதனால் இந்த கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக போடவே கூடாது, இப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம். செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இங்கே வந்திருக்கு இல்லையா, அந்த ஆன்சர் மேட்ச் ஆகிறத மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இங்கே ரோஸ்டர் ஃபார்ம் பாசிபிள் இல்லை, ஏன்னா இங்கே 3 = 1.5 கிடைக்குது, 5 2.5 கிடைக்குது இல்லை, இது ஒய் செட்டில் இல்லைனால இது நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ஃப்ரேம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் சம் எக்ஸ் கமா ஒய் such that y is equal to x plus 3, xy are natural numbers less than 10. அப்போ இது எப்படி ஆர்டர் பேரை ரிமைன் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ் கமா ஒய், y is equal to x plus 3,
எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 2 3 நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 6 7 8 9 தான் 10 வராது ஏன்னா லெஸ் தென் 10 ஸோ 9 வரைக்கும் வரும். அதே மாதிரி ஒய் ஆல்சோ நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 1 2 3 if x is equal to 1, if x is equal to 1 போது y என்னவா மாறும், y is equal to 1 plus 3 it is equal to 4. இப்போ x is equal to 2 அப்படிங்கும்போது y is equal to 2 plus 3 is equal to 5. x equal to 3 அப்படிங்கும்போது y is equal to 3 plus 3 6 ஆயிடும். x equal to 4 அப்படிங்கும்போது y is equal to 4 plus 3 is equal to 7. Okay, and then x is equal to 5. x is equal to 5 அப்படிங்கும்போது y is equal to 5 plus 3 equal to 8. அதே மாதிரி x is equal to 6 அப்படிங்கும்போது என்ன ஆகும், y 6 plus 3 எல்லாத்துலேயும் 3 3 add ஆகும் 9. and then x is equal to 7 அப்படிங்கும்போது y is equal to 7 plus 3 that is equal to 10. x equal to 8. If x equal to 8, y is equal to 8 plus 3 it is equal to 11. If x is equal to still 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். Okay, x is equal to 9, y is equal to 9 plus 3 it is equal to 12. So இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது அப்படின்னா ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ஏரோ டயக்ராம்னா நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இப்போ இது எக்ஸு ஒய் ரிலேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா எக்ஸிலிருந்து ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரிலேஷன் வந்து ரிலேஷன் எப்படி ரிலேஷன் such that x tends to y. ஓகே, ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். எக்ஸ் வந்து 1லிருந்து 9 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9. இதில் பாருங்கள், இது இந்த 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 1 எக்ஸ் 1ங்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் வேல்யூ இஸ் 4, 2னா 5, 3னா 6, 4னா 7, 5னா 8, 6னா 9, 7னா 10. அந்த 10 எல்லாம் இங்கே இல்லை. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இது வரைக்கும் 6 வரைக்கும் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இட் கிவ்ஸ் 9. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதுதான் நமக்கு தேவையான ஏரோ டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும்னா கிராஃப். ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோ டயக்ராம், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஃப். ஓகே, கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுவோம், கிராஃப்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சிம்பிளாக ட்ரா பண்ணால் போதும், கிராஃப் ஷீட் தேவையில்லை. இது வந்து ஆர்ஜின், இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ 9 வரைக்கும் இருக்கா, எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து 9 வரைக்கும். அப்போ இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ 1 tends to 4, 1னா இங்கே 4, 1, 4, and then 2, 5, and then 3, 6, 3, 6 ஆயிரும், and then 4, 7, and then 5க்கு நேராக 8. இங்கே 8, x is equal to 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x equal to இங்கே 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 8 கிடைக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஃபங்க்ஷன் கிராஃப் பார்த்திங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. ஸோ நம்ம பாயிண்ட் மட்டும்தான் ஃபாலோட் பண்ணணும். இது லைன் போட்டு ட்ரா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா இது இங்கே ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆனால் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதலாம். 1, ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 4 2, 5 3, 6 4, 7
roster form 4, 7 7 and then 5 8, 6 9. The roster form of the given relation. Next, fifth sum. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officers. Okay, ஒரு கம்பெனியில் 4 type of employees இருக்காங்க. அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே மேனேஜர், அவங்களுக்கு மேலே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். த கம்பெனி ப்ரொவைட் சேலரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளர்க் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000 அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 1 lakh கொடுக்குறாங்களா சேலரி. அண்ட் தென் பீப்புள் ஹூ ஒர்க் இன் தட் கேட்டகரி ஏசி, அசிஸ்டண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறாங்க, கிளர்க்கு சி, மேனேஜர் எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை ஈன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ போஸ்டிங்னு பாருங்கள். அசிஸ்டண்ட் எத்தனை பேர்? A1, A2, A3, A4, A5 அப்படிங்கிறது அசிஸ்டண்ட் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கிளர்க்கு C1, C2, C3, C4ங்கிறது 4 மெம்பர்ஸ் கிளர்க் இருக்காங்க. M1, M2, M3 அப்படிங்கிறது 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. E1, E2 அப்படிங்கிற 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. R is defined by X relation Y. X relation Y. ஸோ X அப்படிங்கிறது என்ன? ஆறுங்கிற ரிலேஷனை X relation Yன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. வேர் X is the salary given to the person Y. Xங்கிறது salary, Yங்கிறது person. Express the relation or through an ordered pair and then arrow diagram. ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் எழுதணும். இப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய், அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது சேலரி. ஃபஸ்ட்டு நம்ம சேலரி எழுதணும், ஆர்டர் பேராக எழுதணும். ஓகே, ஆர்டர் பேரை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு அவங்களோட சேலரி. அப்போ எவ்வளவு கிளர்க் அசிஸ்டன்ட் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அசிஸ்டண்ட்டோட சேலரி நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10,000. ஸோ சேலரி தான் ஃபஸ்ட்டு, எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்போ 10,000, A1 and then 10,000, A2, 10,000, A3. இப்படி 5 டைம்ஸ் எழுதணும். 10,000, A4 and then 10,000, A5. இப்போ நம்மளுக்கு அசிஸ்டன்ட் எழுதி முடிச்சிட்டோம். அந்த கிளர்க்கு எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். C1, C2, C3, C4 4 கிளர்க்ஸ். கிளர்க்கோட சேலரி 25,000. ஸோ இது எப்படி எழுதலாம்? 25,000 சேலரி ஃபஸ்ட்டு ஒரு 25,000, கிளர்க்கு வந்து C1 and then 25,000 C2, 25,000 C3 and then 25,000 C4 வரைக்கும் 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு மேனேஜர் எவ்வளோ மேனேஜர் இருக்காங்க? M1, M2, M3 3 மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜரோட சேலரி 50,000. மேனேஜரோட சேலரி 50,000. ஸோ இங்கே எப்படி வரும்? 50,000 M1, 50,000 M2 and then 50,000 M3. 3 மேனேஜர்ஸ் இருக்காங்களா? ஸோ 3 டைம்ஸ் 50,000 M3 and then எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2 பேர் இருக்காங்க, E1, E2. அவங்களோட சேலரி 1 lakh. ஸோ 1 lakh E1, 1 lakh E2. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ரிலேஷன். ஓகே, இதுதான் ரிலேஷன். இது வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் எழுதணும். எப்படி ஏரோ டயக்ராமில் எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கெல்லாம் சேலரி வரும். எக்ஸ் வந்து சேலரி 10,000 and then 25,000, 50,000, 1 lakh. இந்த சேலரிலாம் 1 டைம் எழுதினா போதும். and then இங்கே பர்சன்ஸ் A1 டோட்டலாக அசிஸ்டண்ட் வந்து 5 இருக்காங்க, A2, A3, A4, A5. அப்புறம் பாருங்கள் கிளர்க் வந்து 4 இருக்காங்க, C1, C2, C3, C4. அப்புறம் மேனேஜர்ஸ் வந்து 3, M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 இருக்காங்க, E1, E2. ஓகே, இப்போ இதை மேட்ச் பண்ணுறோம். அப்போ 10,000 சேலரி வாங்குறவங்க கிளர்க்கு, சரி அசிஸ்டண்ட் 10,000 A1, A2, A3, A4ஓட மேட்ச் பண்ணிக்குவோம். 25,000 கிளர்க்கோட C1, C2, C3ஓட மேட்ச் பண்ணிக்கலாம். and then 50,000 M1, M2. சாரி, இது இங்கே வரும் C1. 5,000 இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம்.
50,000 M1 M2 M3 and then 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சேலரி. 10,000 அப்படிங்கிறது அசிஸ்டண்ட்டோட சேலரி, அதோட 5ஓட மேட்ச் பண்ணணும். 25,000ங்கிறது கிளர்க்ஸோட சேலரி, C1 C2 C3 C4ஓட மேட்ச் பண்ணணும். அண்ட் தென் 50,000 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட சேலரி, M1 M2 M3ஓட மேட்ச் பண்ணணும். 1 lakh 50,000 அப்படிங்கிறது மேனேஜர்ஸோட சேலரி, சாரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டேன். 50,000ங்கிறது மேனேஜர்ஸோட சேலரி M1 M2 M3. 1 lakh அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 E2ஓட சேலரி. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஏரோ டயக்ராம். தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.